திரண்டு கூடி பாவாணர் கீத முறை பாடி நிற்க சீருடனே கதிரவனும் போய் அடைந்து மீண்டும் தினகரனும் உதித்து வெள்ளி தோன்றிற்றன்றே. தோன்றிய பொழுதேவானோர் ஈசர் மாது துதிமுகனும் நான் முகனும் தொல்வி மாதும் கூன்றிரிஷி தேவரிஷி வேதமான குண இருசி கிண இருசி குளமா மாது தான்று சர ஜோதி பகவதியின் மாது சதா கோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகழ் நாரணர்க்கும் தெய்வ கண்ணி மடவார்க்கு முகூர்த்தமென வந்தார் அங்கே. வானமதிலிடம் மானம் உலக்கத்தேவர் மலர் மாறி சளமாறி வானோர் தூவி நான் முகனும் வேத முறை முகூர்த்தம் கூற நாரிமார் புறவையிட நமனுமாற தானமுறை மாமடவார் தமணங்கூற தரணிதனில் நாரணர்க்கும் தையலான மேன்முகில் மாதருக்கு மணமாயென்று மேலோக பந்தலது விண்ணோரிட்டார். பந்தலுக்கு நவநாதி காளதாக பக்கம் பதினைந்தும் வளை வரப்பதாக சந்தமுடன் மேல் கட்டி மறையதாக சாரு மேல் மேய்ந்ததுவே சமயமாக அந்த முறை சூரியனும் விளக்கத்தாக அழகிருதம் வாடாக்கயதுவேயாக சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக தேவரெல்லாம் செய்து பந்தல் சிறப்பித்தாரே. சிறப்பித்தோம் என்று மகாதேவரெல்லாம் திருமாலின் அடிபணிந்து சொல்வாரப்போ பிறப்பித்த பெம்மானை அவர்க்கு மாய்ந்து பேணிய மோதளித்து உயிர் அனைத்தும் காக்கும் உறப்பித்த மாலோனே ஐயா உந்தன் உதவியினால் வந்தலது விதானம் செய்தோம் நிரப்பித்த மனமதுக்கு நாங்கள் செய்யும் நிசவேலை இன்னதன நிகழ்த்துவீரே. இப்படியாக அம்மைமார்களை ஐயா அழைத்தவுடன் அங்கே திருக்கல்யாண வைபவத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் இங்கே திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய இந்த திருப்பதியிலே கூடி இருக்கிறார்கள். இங்கே அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் கூடியிருந்து ஐயாவினுடைய திருநாள் காட்சியை திருக்கல்யாண திருநாளை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த திருக்கல்யாணத்திற்கு முன்னின்று வேத முறைகளை மந்திர உச்சாரணங்களை சொல்வதாக இருக்கட்டும் அல்லது முகூர்த்தத்தை கூறுவதாக இருக்கட்டும் யார் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் நான்முகன் பிரம்மன் இந்த இடத்திலே அமர்ந்திருந்து ஐயாவிற்கு இந்த திருக்கல்யாண முகூர்த்தத்திற்கு முறை கூறுகிறார். இங்கே இந்த திருக்கல்யாண நேரத்திலே நாரிமார் குறவையிட நமனுமாற நம்மளுடைய திரியேடு வாசிப்பில் ஐயா சொல்லி இருக்கிறார். நாரிமார் குறவையிட இன்றைக்கு காலத்துல பெண்கள் குளவையிடக்கூடிய வழக்கம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. நாரிமார்னா பெண்கள் பெண்கள் குளவையிடக்கூடிய அந்த சத்தத்துல எங்க அந்த குறவை சத்தமானது ஒலிக்கிறதோ அங்கே யமனுக்கு வேலை இல்லை, அந்த இடத்திற்கு யமன் வரமாட்டான் அப்படின்றது ஒரு முறை ஐயா நமக்கு ஏட்டல தந்திருக்கார். நாரிமார் குறவையிட நமனும் மாற
இப்படி பெண்களினுடைய குரவை சத்தமெல்லாம் ஒழிக்கக்கூடிய இடமாக ஐயாவிற்கும் மேன்முகி மாதருக்கும் மணமாம் என்று மேல்லோக வந்தலது விண்ணோர் இட்டார். இன்றைக்கு பூலோகத்தில் நாம இவ்வளவு அலங்காரங்கள் செய்திருந்தாலும் அலங்காரமாக இங்கே பந்தல்கள் அமைத்திருந்தாலும் இந்த திருக்கல்யாண திருநாள் காட்சிக்காக விண்ணுலகத்திலே தேவர்கள் எல்லாம் விண்ணோர்கள் எல்லாம் பந்தல் அமைத்து இந்த திருநாள் காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த திருநாள் காட்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தேவர்கள் அந்த திருக்கல்யாண பணிகளை எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டோம், எல்லாம் தயாராக உள்ளது எம்பெருமானே என்று ஐயாவிடம் வந்து முறையிட ஐயா தேவர்களினுடைய இந்த உரையை கேட்ட பின் அவருடைய மனம் திறந்து பேசுகிறார். தேவர் உரை அதனை மிக கேட்டு மாயன் திருமணது மகிழ்ந்து வாய் திறந்து சொல்வார். மூவருரை மாறாமல் எனக்கு முன்னே மொழிந்த தெய்வ மாதர்களை முகூர்த்தம் செய்ய நாவதுரை வருணனோடு வாயுதானோ நளின மலர் தூவியது குளிர வீச தேவருரை செய்து மிக நில்லும் என்று தெய்வவட மார்பரவே சிந்தித்தாரே. சிந்தித்த உடனே அந்த தேன்மொழி மாதரெல்லாம் வந்தவர் அடியை போற்றி வணங்கியே நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னோட கிளைகள் ஒக்க தந்து நல் புவியையாள தருவிரன் தலைவா என்றார். தருவிரன சொன்ன குல மாறே நீங்கள் தலைவரிங்கள் மக்களையும் தருக உங்கள் மறுவினிய கருவதிலே உதிக்கின்ற மனுபலியை என் முன்னே வருக செய்தாய். தருமினிய சொத்தாஸ்தி பொன்னுங்காசும் தாரதுவும் கொடுப்பதுவும் சபையில பேசி பெருக உங்கள் தன்னை மனஞ்செய்து நீங்கள் பெற்ற பிள்ளை தந்து புவியாள வைப்பேன். புவியாள வைப்பேன் என உரைத்தீருங்கள். பொன்மானே கண்மணியே புரந்த மாலே கவியோர்கள் போற்றும் மத கன்றேதே காயாம்பூ மேனியரே கடவுளாரே. இவிலோக களியதிலே பிறந்ததாலே இது நாளும் வரை என்ன மீந்த பேர்கள் செவியானுள் வதமடைந்தவர்கள் ஏது செய்வார்கள் எங்கள் ஒரு சேர்க்கை தானோ. சேர்க்கை உண்டோ என மொழிந்த மானே பெண்ணே தேன்மொழியே உங்களுக்கு தெரியாவனோ வார்த்தையது சொல்லாதே நமது வாழ்வும் மக்களுட வாழ்வதுவும் ஒன்று போலே. மார்க்கமுடன் வைத்தரசு ஆள நானும் மனதிலே நினைத்திருக்கும் வளமையாலே கோர்க்கை இது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கூறி மிக கேட்டு மனங்கூடுவேனே. மனம் கூடுவேன் எனவே உரைக்க மாயில்
அடி போற்றி மிக அன்பாய் நிற்க குணங்குறிகள் கண்டு மிக அறியோன் மெச்சி கொடுப்பதென இவர்களை நான் மனங்கள் செய்தால் பணங்கள் மிக பொன்காசு ரெம்ப ரெம்ப பாவையர்க்கு சீதனங்கள் பகருவீரே பகருவீர் மொழிந்த ஐயானீரும் பரிசமென்ன எங்களுக்கு பண்பாயினீர் புகருமென சொல்லிடவே சான்றோரெல்லாம் உடைய குல சொக்கருமே உரைப்பார்வின்னும் தகருமோ நான் தருகும் தங்க காசும் சதா கோடி எண்ணமது தானோ இல்லை நிகருவீர் நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிசமா என்றார் ஆண்டவரே பரிசம் தருவிரானாய் யாமடியார் ஆளுகின்ற வஸ்துவெல்லாம் கூண்ட வண்டம் பொன்குடமை ஆடு மாடு குருபரணி யாங்கை வரை உமக்கு சொந்தம் மீண்டடிமை முக்காலும் உமக்கு நாங்கள் விலையடிமையானோம் தான் விரையை மாளே பாண்டவரை காத்துரச்சி தாண்டா போலே பாவையரும் மக்களும் உம்பக்கந்தானே பக்கமது என்றவுடைய மாயண்டானோ பதராதே உங்களையும் காத்துக் கொள்வேன் ஒக்கவென உங்களையும் ஆண்டு கொள்வேன் ஒன்று போல இருந்து புவி ஆழ்வோம் நாமும் தர்க்கமது இல்லையப்பா இந்த வார்த்தை தந்ததுவும் ஈந்ததுவும் தவறே இல்லை மிக்க தெய்வ கண்ணியரை மனங்கள் செய்ய மெல்லிகையை பிடித்தனக்கு விடுகுவீரே கைபிடித்து தாருமென உரைத்தீரையா கணவரையோ முன் அவர்க்கு கருணை மாலே மெய் பிடித்த மெல்லியரும் தேவியல்லோ மேதினிகள் அறியதவ தாரம் செய்தீர் எப்படித்தான் எங்கள் கையை விடுத்து இவ்வுலகில் அவதார இகனை தானோ எப்படியோ அறியாங்கோன் என்று சொல்லி ஏந்திலைமார் கை பிடித்து இயலுற்றார் ஐயா நிச்சயித்தபடி சிவஜோதிபதிநாதன் திருநடையில் திரையேடு வாசிப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மைமார்களை ஐயா அழைத்தவுடனே அங்கே கூடியிருக்கக்கூடிய சான்றோர்கள் மக்கள் எல்லாம் ஐயாவிடம் அம்மைமார்களை திருக்கல்யாணத்திற்காக அழைத்து வருகிறார்கள். பொதுவாகவே உலகத்தில் ஒரு வழக்கம் உண்டு. மனம் பேசுகிறார்கள் என்றால் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரிடம் என்ன தருவார்கள், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடம் என்ன தருவார்கள், அந்த வழக்கம்லாம் உண்டு. இப்ப ரெண்டு பக்கம் பேசுறதெல்லாம் கிடையாது. பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன தருவியா அப்படின்றதுதான் பேச்சா இருக்கும். ஆனா நமக்கு ஐயா சொல்லிக் கொடுத்த முறை, பெண்ணை எடுக்கும் போது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் வீட்டிற்கு பரிசம் கொடுக்க வேண்டும். இங்கிருந்து அங்க கொடுத்துதான் நம்ம பொண்ணை நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு வரணும்.
அந்த முறையின் பிரகாரம் அங்கே கூடியிருக்கக்கூடிய சான்றோர்கள மக்களிடம் எல்லாம் அந்த பரிசம் பேசுதல் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த பெண்களை எல்லாம் உமக்கு நாங்கள் மனமுடித்து தருகிறோம் என்றால் எங்களுக்கு என்ன தருவீர் என்று அங்கே சான்றோர்கள மக்கள் எல்லாம் ஐயாவிடம் கேட்கும் பொழுது, ஒரு நாளும் குறைவில்லாததாக இருக்கக்கூடிய பேரான தருமயுக வாழ்வை உங்களுக்கு எல்லாம் தருகிறேன் என்று ஐயா சொல்லுகிறார். இப்படி அந்த மனப்பேச்சுகள் எல்லாம் பேசி முடித்தவுடன் கைப்பிடித்து தருவதாக கூறினேனே, நாங்கள் எப்படி உங்களிடம் இந்த 7 அம்மைமார்களையும் கைப்பிடித்து ஒப்படைப்பது, எப்படி இவர்களை நீர் மணந்து கொள்ளப் போகிறீர் என்று அந்த சான்றோர்கள மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். முன்னே சொன்ன பிரகாரம் தான் மற்ற வழிபாட்டிற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே அம்மைமார்களுக்கென தனியாக விக்கிரகங்களோ உருவமோ கிடையாது. ஜோதியாக இங்கே தீபமாக இருக்கக்கூடிய அம்மைமார்களை தன்னுடைய உள்ளத்திலே ஐயா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கழுத்தில் தானே திருத்தாளி தரித்துக் கொள்கிற அந்த சிறப்பு தான் நம்மளுடைய ஐயா வழியிலே திருக்கல்யாண திருநாளாக உள்ளது. இந்த அம்மைமார்களை எல்லாம், உலகில் உள்ள சக்திகளை எல்லாம், 30 முக்கோடி தேவர்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி தன்னுடைய கழுத்தில் ஐயா திருத்தாளி தரித்துக் கொள்கிற இந்த திருமுகூர்த்த விருத்தமானது தற்பொழுது வாசிக்கப்பட இருக்கிறது. செவிகளிலே இந்த வாசிப்பானதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய கண்களிலே இந்த அழகான திருக்காட்சியை கண்டு எல்லா சிறப்பும் ஐயா நமக்கு அருளி இருக்கின்ற பிரகாரம் ஐயா தருவார் என்ற நம்பிக்கையில் ஐயாவை உங்களுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் நிறுத்தி இந்த திருமுகூர்த்த விருத்தத்தை ஒருமனதாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஈந்திடவே மாயவரம் தளங்கத்தாளே ரத்ன ஒளி போல் வீசும் தாளி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாளி வாழ மகாதர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏதும் மொழி தர்மமது தழைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ சார்ந்த குல சான்றோர்கள் தழைத்து வாழ தாடி மிக வாழவென்று
தவங்கள் செய்ய தோழியல்லாச்சிதன்று நினையாதும் தொல்புவியை அரசால் வீரிசமே சொன்னாம் நாளினுட தூச்சமகா கோடியுண்டு மனது தடையாமல் மிக வாழுவீரே வாழுவீர் கூடு விட்டு கூடு வாய்வே மறுவூரே பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன் மாழுவேன் முழித்து பின் வருவேன் உங்கள் மனதளைந்து என இகழ்ந்து மாளாதுங்கோ தோளிலே இருந்து பல தூச்சம் செய்வேன் தோகையரே நீங்கள் எல்லாம் எனது வாயம் நாளிலே அறிந்து மிக கண்டு கொள்ளோம் நாரணரின் நடப்புதுவே நியாயம் சொன்னோம் சொன்ன மொழிதனை மறந்து நீங்கள் எல்லாம் தூசணித்து எனை கபடம் எண்ணாதுங்கோ என்னுடைய தொழிலிதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளும் மட்டும் உன்னுடைய நாடருக்கு வானோர் தம்மை போக விடை கொடுக்க அவர் போனாரங்கே கன்னிமடவார் கையை பிடித்து கொண்டு கருணை பதி தெரு வீதி வருகின்றாரே அம்மைமார்களை மணமுடித்த மாயவன் கன்னிமார்களை எல்லாம் மணமுடித்து அவர்களுடைய கரத்தை பற்றிக் கொண்டு தெருவீதி உலா வருகிறார். அந்த அம்மைமார்களோடு உரையாடி கொண்டு மக்களுக்கு தான் வழங்கக்கூடிய பேரான தருமயுக வாழ்வின் சிறப்பையும் இந்த திருக்கல்யாண திருநாள் காட்சியை கண்டுகளித்த மக்களுக்கு ஐயா கொடுக்கவிருக்கும் செல்வ வளத்தையும் அனைத்து சிறப்புகளையும் பவுசுகளையும் ஐயா அம்மைமார்களோடு உரையாடி கொண்டு தெருவீதி உலா வருகிறார். திருவீதி நாம் வருவோம் எந்த தேவி மறை கண்ணினாயகமே மறுவினிய கண்ணியரே பதி வளங்கள் சுற்றி நாம் வருவோம் கண்மணியே காரணரே ஓகோ காயாம்பூமேனியரே மண்ணேலும் அளந்தவரே ஓகோ மாயவரே வளம் வருவோம் பெண்ணரசே மாமையிலே நமது பொறுமைபதி வளம் வருவோம் தைணமுள்ள தேவி மாறி நமது தர்மபதி வளம் வருவோம் ஆண்டமணி நாயகமே உலகை ஆண்டருளும் என் கண்மணியே காண்டம் நிறைவேற்ற வந்த எங்கள் கணவனரே வளம் வருவோம் பொறுமைபதி வளம் வருவோம் களி பொடிய யாமம் போட்டிடுவோம் தருமமது தழைக்க செய்வோம் பதி தானே வளம் தான் வருவோம் பொல்லாத வகையளித்து சுவாமி புது பூமி தோண வைத்து கல்லாதார் கருவறுத்து சுவாமி கதியபதி வளம் வருவோம் நாடும்பதி தளங்கள் வாழும் பெண்ணே நம்முடைய இனங்கள் வாழும் கேடுகளி கோடரவே பெண்ணே கிளர்ந்தபதி வளம் வருவோம் ஆகாத வேறையெல்லாம் சுவாமி அக்கினிக்கு விருந்தளித்து வாகாத தருமபதி
பெண்ணே தர்மபதி வளம் வருவோம். தானொழிய வேணும் சுவாமி மக்கள் எல்லாம் வாழ வேணும். காத்தோரை கைவிடாமல் நாமல் கருணைப்பதி வளம் வருவோம். தெண்டமிழை பொய்தளவே பெண்ணே செய்யும் வண்ட குளங்கள் எல்லாம் கொண்டகளி கூட மாண்டு குரு நாதர் பதில் வளம் வருவோம். வீணான கலியுகத்தை சுவாமி வெய்யோனுக்கு அமுதளித்து சாணாரை வைத்தாள சுவாமி தருமபதி வளம் வருவோம். நாடும்பது துளங்குதடி பெண்ணே நல்ல சிலை குதிக்குதடி ஆடு மாடு அறுகுதடி கர்த்தா ஆவினங்கள் தோணுதடி. நல்லபதி துளங்கணுமே சுவாமி நாடு தர்மமாகணுமே. பொல்லாப்பது ஒளியணுமே சுவாமி புத்தி ஒன்றாய் குவியணுமே. கோவில்தரில் துளங்கணுமே நம்மை கோட்டை வெளியாகணுமே. தேவருடனள் திருநாள் பெண்ணே தினமும் வந்தில் கூடணுமே. தங்க தொட்டில் தண்டாயம் சுவாமி தாண்டும்பதி வீதிகளும் கங்கையோடு டம்மளமும் சுவாமி களத்தில் வந்து தோணணுமே. கோட்டையிட்டு கொடியும் கட்டி பெண்ணே கொத்தளமாய் மேடை செய்து நாட்டை எல்லாம் தான் கிழக்கி பெண்ணே நமக்கு பதியேறணுமே. நம்பினோரை காக்கணுமே சுவாமி நாடு கட்டியாளனுமே. அம்பலங்கள் ஏறணுமே சுவாமி அவதாரங்கள் நடத்தணுமே. சிங்காசனம் ஏறணுமே பெண்ணே தீவெட்டிகை போடணுமே. கண்காட்சை காணணுமே பெண்ணே கண்ணியரை கைவிடித்தாள். பாக்கியங்கள் பெருகணுமே சுவாமி பாரிலுள்ளோர் காணுவதற்கு ஆக்கி நாங்கள் படைக்கணுமே சுவாமி அமுதருந்தி வாழணுமே. மக்கள் பெற்று வாழணுமே பெண்ணே வந்துமெந்தன் காய் பீடித்து ஒக்க நின்றோராட்டணுமே பெண்ணே உற்ற பள்ளி மெத்தை சூழ. பால் பவுசு பெருகணுமே சுவாமி பஞ்சனையில் கொஞ்சனுமே. தோழருமை அறியாமலே களி தொல்புவியும் மயங்கனுமே. சமுதாரியாகணுமே பிள்ளை தலையில் சோறு சுமக்கணுமே. ஒவுதாரியாகணுமே பெண்ணே உங்களை நான் அடிக்கணுமே. அயலூர் போகணுமே சுவாமி அழைக்க நீரும் வரவேணுமே. கயல் விழியாரோவர்கள் ஒருத்தர் சுவாமி கற்றுதல்கள் கொள்ளணுமே. நானும் வந்து நிறுத்தணுமே பெண்ணே நல்ல மொழி சொல்லணுமே. தேனும் பாலும் போலினமை பெண்ணே தேசமதில் வாழணுமே. கண்டு இந்த நீசர் குலம் சுவாமி களிப்பு சொல்லி உம்மை மிக
பெண்டு கட்டு வீங்கி என்று சுவாமி பொல்லா பயலேசனுமே காரணத்தை அறியாமலே பெண்ணே களிப்பயல்கள் தான் நகைத்தாள் மாரணத்தின் தீர்வை தன்னில் பெண்ணே மடுநரகம் பூத்திடுவேன் செம்பவள நற்பதியின் சுவாமி திருவளங்கள் சுத்தி வந்தோம் பொன்பதிக்குள் நாமல் குக்கி மாறு பொழுது வந்தால் வருவோம் ஐயா சோபனமே சோபனமே சுவாமி திருநடன சோபனமே தேவர் குரு நாரணர்க்கும் அவர் தேவியர்க்கும் சோபனமே பூமலர்ந்த ஈஸ்வரிக்கும் நல்ல பொன்தேவி மாதுமைக்கும் காமணந்த நாரணர்க்கும் தெய்வ கண்ணியர்க்கும் சோபனமே பூமடந்தை நாயகிக்கும் நல்ல பொண்ணு மண்டை காட்டாளுக்கும் பார்மடந்தை லட்சுமிக்கும் சீவ பகவதிக்கும் சோபனமே தெய்வானை நாயகிக்கும் நல்ல சிறந்த வழி மடந்தையர்க்கும் ஐவர் குல நாரணர்க்கும் கண்ணி அறிவயர்க்கும் சோபனமே துடிகிடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிப்புகழ் சான்றோர் மக்கள் புறவைகள் முழக்கத்தோடு திடீரென திருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்த